கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய சமாதானமும் அவருடைய தருகின்ற சந்தோஷமும் அவருடைய பரிசுத்தமும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் நம் வாழ்வில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு 2 நாளாகமம் 16:9 கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். யாரை பார்க்கறதுக்குன்னு சொன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அப்போ நம்ம உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்றுவோமான்றத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு அவருடைய ஏன்னா அவர் நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவங்களுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியா. பிரியமானவர்களே, நிச்சயமாக எந்த காரியத்தில் நாம் தேவனுடைய வல்லமையை நாம் காண வேண்டும்? எந்த காரியத்தில்? பிள்ளைங்களோட திருமண வாழ்க்கையிலையா, பிள்ளைங்களோட ரட்சிப்பிலையா, இல்லை நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைலையா, இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ்லையா, இல்லை எந்த காரியத்தில் நீங்கள் தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டும்? தேவனுடைய வல்லமையை நீங்கள் எந்த காரியத்தில் அவருடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணணும்னா நம்ம உத்தம இருதயம் உள்ளவர்களாய் இருந்திருக்க வேண்டும். அவங்களுக்கு அது அந்த மாதிரி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியா அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். அப்போ உத்தம இருதயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தில் தேவனுடைய, அதாவது வேதத்தில் போட்டிருக்கு, பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமனாம். அப்போது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் பெருமை. பிரியமானவர்களே, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பெருமை தேவனுக்கு பிடிக்காது. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கர்த்தருக்காய் நம்ம காத்திருக்கும் போதுதான் நம்ம உத்தமன். நம்ம பொறுமையா இருக்கணும். 2வது, நம்ம நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். 2வது, இன்னொரு வசனம் சொல்லுது, தன்னைத்தானே புகழக்கூடாது, கர்த்தரே உங்களை புகழணும், அவன் உத்தமன். கர்த்தர் யாரை புகழ்றாரோ அவன் உத்தமன். கர்த்தர் நம்மை புகழ வேண்டுமானால் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். நீடிய பொறுமை உள்ளவன் உத்தமன். நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு ரொம்ப அவசரமா ஒரு காரியம் நடக்கலைன்னொன்னே விசுவாசம் போயிடும், பொறுமை இருக்காது. எப்படி ஆபிரகாம் 25 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தான் பார்த்தீங்களா? அதனாலதான் ஆபிரகாம், அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமின் சந்ததி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ நாம் விசுவாசத்துல ஆபிரகாமை போல இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் அவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, ஆனா ஆண்டவர் எதிர்த்து ஒண்ணுமே பேசல. அடிக்க போற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம பேசி விடுகிறோம். பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க நம்மளை பேசினாலும் சரி, நாம் சரிக்கு சரி பொறுமை இல்லாதபடி நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். சில நேரங்களில் நம்ம குடும்பத்து பெருமைகளை நம்ம வாய் தவறி நம்ம பேசிடுறோம். இல்லை, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவருக்கு இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். பிசாசு இருதயத்தில் பெருமை கொண்டு வந்தால் கூட நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பெருமையை கொண்டு வர்றது யாருன்னா பிசாசு தான். நம்மகிட்ட பெருமை இருந்தால் பிசாசு நாவி உள்ளே இருக்குன்னு அர்த்தம்.
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நின்னா எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? நம்ம உத்தமன் இல்லையே. அவருடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கு? உத்தமனுக்கு நான் என்ன செய்வேன், என் வல்லமையை நான் எப்படி விளங்க பண்ணுவேன் தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் கண் முன் நாம் உத்தமனாக வாழ வேண்டும். நீடிய பொறுமை உள்ளவனாய், பெருமை இல்லாதவனாய், தாழ்மை உள்ளவனாய், கர்த்தருடைய எல்லா சத்தியத்துக்கும் பாத்திரவான்களாய், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், அவர் செய்வார். கர்த்தர் மேல் முழு விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவன் இடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது சத்தியம். விசுவாசித்தால் மாத்திரமே நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீதிமான் உத்தமன் கட்டாயம் தேவன் இடத்துல விசுவாசித்து பொறுமையாய் காத்து கொண்டே இருப்பான். பொறுமையா அவசரப்பட்டு அவசரம் கொடுக்க மாதிரி மற்றவங்களை தேடி ஓட மாட்டாங்க. அவர் தான் டெஸ்ட் பண்றாருல, பூமி எங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. நாம் பொறுமையோடு இருக்கும்போது அவருடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அது எப்படி இருக்குன்னா, சுற்றி உள்ளவர்கள் கர்த்தரே தேவன் என்று தேவனுடைய நாமத்தை நமக்கு அவர் செய்கிற வல்லமை நிமித்தமாய் அவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியா இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நடக்க போகும் நிச்சயமாக. இல்லை இந்த வீடியோவை நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் போடுற வீடியோவை எல்லாருமா பார்க்குறாங்க? இல்லை இல்லை, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் ஆண்டவரை பொறுத்தனும் நான் சொல்லுவேன், தகப்பனே இதை யார் நீங்கள் முன்குறிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போங்கப்பா. எவர்களே நீர் அழைத்திருக்கிறீரோ அவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போங்கப்பா. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க. யாரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, யார் உங்கள் சித்தம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கொண்டு போங்கப்பா. உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. அவர்கள் மூலமாய், இந்த வீடியோ மூலமாய் நீங்கள் பேசுங்கப்பா, நான் அல்ல. நாசிர் சுவாசம் உள்ள மனுஷனுடைய இது ஒன்றதுக்கு உதவாது. ஆவியானவர் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை உத்தமன், நம்மளை பார்த்து உத்தமன். உத்தமன்னா இன்னும் ஒன்று சொல்லிடட்டுமா? ஒரு சின்ன பழுது இல்லாதவன். அதுதான் உத்தமன். உத்தமன் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட ஒரு கரும்புள்ளி கூட இல்லைன்னு அர்த்தம். ஒரு சின்ன தப்பு கூட அவன்கிட்ட இல்லை, அதுதான் உத்தமன். உத்தமன் ஒரு குறை இல்லாதவன். குறைன்றது நான் உடம்ப சொல்லல. தேவனுடைய பார்வையில் அவன் ஒரு நீதிமான். அவன் எதிலையும் குறைந்தவன் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தத்தில் அவன் குறைந்தவன் அல்ல. உத்தமன். உத்தமன் ஏழைக்கு இறங்குவான். நீதிமான் ஏழைக்கு இறங்கி கடன் கொடுப்பான்னு சொல்றோம் இல்லையா? உத்தமன் அவன் தான் கர்த்தருக்காய் காத்திருப்பான். ஆண்டவன் நடத்தட்டும், பரவாயில்ல. ஏன்னா தேவனுடைய வல்லமை இப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. நாம் அதுல இருந்து அவருடைய கண்களில் நாம் உத்தமனாய் காணப்படும் போது நம் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் வல்லமை செய்பவராய், வல்லமையை வெளிப்படுத்துபவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? பயங்கரமானது, மகத்துவமானது, உணர முடியாதது. அவருடைய வல்லமையை உணரவே முடியாது. ஒரே ஒரு விரலை நீட்டுறாரு, அத்தனை லேகியோன் ஓடுறான், பிசாசு அலறுது. கண்ணை தொடுறாரு, சுகமார். அவர் எச்சிலுக்கும் சுகம் தருகிற வல்லமை உண்டு. அதாவது சேற்று உண்டாக்கி அதுல சேர் உண்டாக்கி அதுல தன் எச்சிலை உமிழ்ந்து அதை கண்ணுல பூசுறாரு. கண்ணை கழுவிட்டு வா, கண்ணு தெரியுதா பாப்போன்றார். அவன் கழுவிட்டு லேசா தெரியுது, மீண்டும் ஒரு விசை, அப்புறம் நான் நல்லா கண்ணு தெரியுது அப்படின்றான். குருடனை சுகப்படுத்துகிறது அவருடைய எச்சில். வல்லமை, அவருடைய வல்லமை மகத்துவமானது. அவருடைய வல்லமையை நம்ம உணர முடியுமா? முடியாது. கடல் மேல நடக்கிறாரு, காற்றை அதட்டுகிறாரு, பிசாசுகளை துரத்துகிறாரு.
தண்ணியை திராட்சரசமா மாற்றுறாரு. செங்கடல்ல 2ஆ பிளக்குறாரு. தன் ஜனங்களுக்கு தரை உண்டாக்கி அதுல நடக்க வைக்கிறார். அவருடைய வல்லமையை நாம் உணர்வதற்கு நமக்கு ஞானம் போதாது. அப்போ அந்த வல்லமை நம் வாழ்க்கையில் நிறைவேற நடக்க வேண்டுமானால் நாம் உத்தமனாக வாழ்வது அவசியம். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. ஒரு பாட்டு ஒன்று உண்டு. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அந்த பாடல்ல வரும், அன்பு மிகும் அண்ணல் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. இந்த வசனத்தை வச்சுதான் அவங்க அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க நான் இன்னைக்கு நினைக்கிறேன். ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்ம உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது நமக்கு எதிரா பயங்கரமா எத்தனை விரோதங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை இருப்பார். நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம உத்தமன். கர்த்தர் நமக்கு துணை. ஏன்னா அவருடைய கண்கள் யார் உத்தமன் சொல்லி அந்த உத்தமனுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உத்தமத்தில் நாம் நிலைத்திருப்போமா? உத்தமம் என்பது என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம் தேவன் விரும்புகிற பாத்திரம். அதுல பெருமை இருக்காது, அகங்காரம் இருக்காது, ஆணவம் இருக்காது, இல்லையா? பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், ஆவியின் கனிகள் இருக்கும், கீழ்ப்படுதல் இருக்கும், தேவனுடைய அன்பு இருக்கும். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாமும் நம்மளை தாழ்த்தி, ஒருவேளை நம்மளால இருக்க முடியலைன்னா தேவனிடத்துல கேட்போம். தகப்பனே, என்னை உத்தமனாய் உம்முடைய கரம் என்னை மாற்றட்டும். அவர் மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார். பார்த்தீங்களா? இந்த 2 நாளாகமத்தில் வர்ற அந்த ஒரு பழைய பாடல், அருமையான பாடல். நிச்சயமாகவே இன்றைக்கு உத்தமனாக வாழ்வதற்கு இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம் மீது கண்களை வைப்பார். ஏற்ற வேளையில அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில எந்த காரியத்தில் விளங்க பண்ண வேண்டுமோ அதை ஏற்ற வேளையில அவரே செய்து தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.